வணக்கம் நண்பர்களே. நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோடலாம் பார்த்திங்கன்னா ஏதாவது டூரு ட்ரிப்பு அந்த மாதிரி போயிருப்போம். அப்படி போயிருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவே வந்து நமக்கு புதுசாக இருக்கும். ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நமக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் கிளம்பி ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அப்புறம் இன்னும் 2-3 பேர் கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்துலாம் பார்த்திங்கன்னா ஏரியா புதுசாக இருக்கிறனால நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும், யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை சமாளிக்கிறதுக்காக நம்மகிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ அது மூலிமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து எந்தெந்த லொக்கேஷனில் இருக்காங்க, யார் யார் எந்தெந்த லொக்கேஷனில் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு 24 லொக்கேட்டர் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஐஎஸ்டி கோட் செலக்ட் பண்ணுங்கள். நம்மளோட கண்ட்ரியை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கண்ட்ரி செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஐஎஸ்டி கோட் அதுவாக எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதுக்கு வந்து எனேபிள் ஜிபிஎஸ் அப்படின்னு கேட்கும். நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அடுத்து வந்து 6 டிஜிட்டில் ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்து சைன்அப் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைல் வந்து சைன்அப் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தோன்னே ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த 6 டிஜிட் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கேட்டோன்னே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக சைன்அப் ஆயிரும். ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம வந்து இந்த ஐஎஸ்டி கோட் செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் ஐடியா கொடுங்க. ஆல்ரெடி சைன்அப் பண்ண மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக லாகின் பேஜுக்கு வந்துடும். அதில் உங்களோட 6 டிஜிட் பாஸ்வேர்டை கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த அப்ளிகேஷன். இங்கே இருக்கிற அந்த ஜிபிஎஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டைம் நமக்கு வந்து ரிஃப்ரெஷ் ஆயிரும். இதில் காமிக்கிறது பார்த்திங்கன்னா இது நம்மளோட லொக்கேஷன். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட லொக்கேஷன் எப்படி பார்க்குறது அப்படிங்க பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு ஆட் குரூப் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன ட்ரிப் போகிறீங்களோ அதுக்கு ஒரு நேம் வச்சு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ட்ரிப் அப்படிங்கிற ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரிப் அப்படிங்கிற குரூப் செலக்ட் பண்ணிட்டு ஆட் மெம்பர் அப்படின்னு கொடுங்க. ஆட் மெம்பர்னு கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் காண்டாக்ட்ஸ்லாம் வரும். அதில் ஏற்கனவே ரிஜிஸ்டர் 24 லொக்கேட்டர் யார்கிட்ட இருக்கோ அவங்களோட மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு சென்ட் இன்விடேஷன் அப்படின்னு கொடுங்க. இன்விடேஷன் போயிடும். ஸோ அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த குரூப் வந்து ஆட் ஆயிடுவாங்க. ஸோ அவங்க எந்த லொக்கேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவங்களும் நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் அவங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அதில் ஒரு 2-3 பேர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கோவா அப்படிங்கிற குரூப்பில் பார்த்தீங்கன்னா கதிர், ரஞ்சித், மணி அப்படிங்கிற 3 பேர் இருக்கும். ஸோ கதிருங்கிறது பார்த்தீங்கன்னா நான், ரஞ்சித் அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை கிளிக் பண்ணால் நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறது ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணால் ரஞ்சித் அப்படிங்கிறவர் வந்து எங்கே இருக்கார் அப்படிங்கிறது வந்து ஷோ ஆகும். அதுக்கடுத்து இதை கிளிக் பண்ணால் மணி அப்படிங்கிறவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிறது வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல ரிஃப்ரெஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ரிஃப்ரெஷ் லொக்கேஷன் கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வேறு எங்கேயாவது இடத்துக்கு மூவ் ஆகிருந்தாருன்னா அது காமிக்கும். மேக்ஸிமம் இது வந்து ஆட்டோவாக அப்டேட் ஆயிரும். சப்போஸ் உங்களோட ஜிபிஎஸ் கனெக்ஷன் ப்ராப்ளம் அல்லது நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் ரிஃப்ரெஷ் கொடுத்துக்குங்க. ஸோ இது மூலிமா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எந்தெந்த லொக்கேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேட்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த சேட் எதுக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் காண்டாக்டில் போய்ட்டு இப்போ நீங்கள் இந்த மணி அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சேட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணிக்கலாம். ஸோ சேட் பண்ணுறதுக்காக நீங்கள் வேறு ஒரு அப்ளிகேஷன் போகணும் அப்படிங்கிறது ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் பண்ணிங்கன்னா அது எமர்ஜென்சி அலர்ட்மெண்ட் இருக்கும். ஸோ எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா உங்கள் குரூப் எந்தெந்த குரூப்லாம் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் போயிடும் நீங்கள் எமர்ஜென்சியில் இருக்கீங்க அப்படின்னு. நிறையா பர்பஸ்க்காக இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.